வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு 36 இன்ச்சு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து தான் கட் பண்ண போகிறோம். கை வந்து நார்மல் கை, நெக்கு வந்து ஒரு மாடல் நெக் கேட்டிருக்காங்க. புதுசாக பழகிறவங்களும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 36 உள்ள மெஷர்மெண்ட் அவங்களுக்கும் இந்த கட்டிங் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து இந்த லைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கோம். இதான் வந்து இந்த சில்க் காட்டன் ப்ளவுஸு. மெஷர்மெண்ட் இதான் மெஷர்மெண்ட். இந்த அளவில் தான் கட் பண்ண போகிறோம். உயரம் வந்து 13, கை உயரம் 6, சுற்றளவு 12, பாடி சுற்றளவு வந்து 36, இடுப்பு சுற்றளவு வந்து 32, பேக் நெக் வந்து 8, ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5. இப்போ இதே மெஷர்மெண்ட்டில் உங்கள் மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்தமாதிரி ஒரு கட்டிங் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ லைனிங் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவு டபுளாக மடித்து அயன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. ப்ளவுஸ் லென்த்து வந்து 13 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 13.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ரெடி வந்து 13. இந்த ஷோல்டர் பிடிச்சி தப்புவீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. ஷோல்டர் வந்து 12, இங்கேருந்து வந்து 6 இன்ச்சு கரெக்டாக வச்சுருங்க. அதேமாதிரி ஆமுல் இறக்கம் வந்து 6 வச்சுருங்க. இதுக்கு வந்து 36 வந்து 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன். இடுப்பு சுற்றல் வந்து 32, அதுக்கு வந்து 8, நம்ம டாட் பிடிச்சி தப்புங்களா, அதுக்கு 1 இன்ச்சு, மொத்தமாக 9 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. எதுக்காக 1 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், இந்த 1 இன்ச்சு வந்து பேக்கில் டாட் போடுவோம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு. இப்போ பாடி சுற்றலில் வந்து 36, அதில் வந்து நம்மளுக்கு வந்து 4 இன்ச்சு மொத்தமாக சேர்த்துக்கணும். பேக்குக்கு 2 இன்ச்சு, ஃப்ரண்ட்டுக்கு 2 இன்ச்சு, மொத்தமாக வந்து 40 வருது. அதில் 40 வந்து 10 வச்சுருங்க. 36னா 40. அதேமாதிரி 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக அந்தமாதிரி நம்ம 2 இன்ச்சு கூட்டிக்க வேண்டியதான். இப்போ வந்து 10 வச்சுருக்கோம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன். இந்த மடிப்பு இருக்குங்க இல்லையா, அதுலேருந்து வந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. இதான் ஷோல்டர் அளவுக்கு வந்து 3 இன்ச்சு. இந்த எதுக்காகனா இந்த நெக்கு அளவு. பேக்கு வந்து 8 இன்ச்சு, இந்த 8 இன்ச்சு வச்சு இந்த அளவு மார்க் போட்டுருங்க. இப்போ இந்த ஆமுல் ஷேப் இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப்புலேருந்து அப்படியே இந்த அளவு ஷேப் போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு துணி விட்டுருக்கோம். இதுக்கும் இந்த அளவு வந்து அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த ஆமுல் ஷேப்பு அப்படியே இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு அர்க்காத் போட்டு இதில் பேக்கில் ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இதான் வந்து ஆம்பல் சுற்றல். இது வந்து நம்மளுக்கு நெக் சைஸ். நெக்கு வந்து ஒரு மாடல் நெக் கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம தைக்கிறப்ப அந்த நெக்கு பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பேக்கை கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அப்படியே ஒரு மடிப்பு, எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பு இந்த அளவு மடிச்சுட்டு அப்படியே போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த அளவு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போட்டுருங்க. ஸ்லீவ் சுற்றலில் வந்து 6, நம்ம எக்ஸ்ட்ரா பிடிச்சி தப்பாங்களே, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 6.5. இதில் வந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. இந்த டிஸ் மார்க்கில் வந்து இதுக்கு 3 இன்ச்சு வச்சுட்டு ஸ்லீவ் சுற்றலில் வந்து 12 இன்ச்சு 6 வச்சிடலாம். ஆமுல் வந்து நம்மளுக்கு இந்த 36 வந்து 7 வச்சுருங்க. கரெக்டாக இந்த அளவு 7. இந்த அளவுக்கு அப்படியே வச்சு ஒரு டிஸ் மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு இதுக்கு 3 இன்ச்சு, ஸ்லீவ் சுற்றளவு 12 இன்ச்சு. இப்போ வந்து இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படி ரெடி அளவு. இதுதான் நம்மளுக்கு வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு அடிச்சு திருப்பூரில் இந்த அளவுக்கு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நம்மளுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த பேக் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, ரெண்டும் இந்த அளவுக்கு ஒரே சைஸ் வருதுன்னு பார்த்துக்கு. இந்த அர்க்காத்தும் ஒன்றா வரணும், கொஞ்சம் தள்ளி வரக்கூடாது. இந்த அளவுக்கு அப்படியே ஒன்றா வரும்போது கரெக்டாக வந்துடும். ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும்.
இப்போ அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இப்படி மடித்து டபுள் பீஸாக இருக்குங்க இல்லையா, நம்மளுக்கு இந்த ஸ்கேல் அளவு விட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு இடுப்பு சுற்றல் வந்து 32, அதில் வந்து இங்கேருந்து கரெக்டாக வந்து 8.5 வச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிருவோம். நம்மளுக்கு ரெடி வந்து 8, அதுக்கப்புறம் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து 1.5 இல்லை 2 இன்ச்சு இருந்தால் போதும். இங்கேருந்து 3.5 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. இதில் வந்து 3 இன்ச்சு, இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்கும். இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க இல்லையா, இந்த அளவுக்கு அப்படி ஒரு 1/2 இன்ச்சு பெண்டு பண்ணி எடுத்துருங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது வந்து நம்மளுக்கு மடிக்கிற அளவு. இந்த அளவு மடித்து தைச்சிடும் பட்டி பீஸ். அடுத்தது வந்து இப்போ ஃப்ரண்ட் பீஸ். இது ஸ்ட்ரைட் கட்டிங்னா கிராஸ் கட்டிங் கிடையாது. இந்த அளவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக போட்டு இந்த அளவுக்கு அப்படியே இது இந்த அளவுக்கு மேலே போட்டுருங்க. இங்கே ஷோல்டர் அளவுக்கு வச்சுட்டு இந்த அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இந்த பேக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அளவு, இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இதுதான் இந்த ஆம்முள்ளே நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த அளவு வரைஞ்சிட்டு இந்த அளவு ஒரு ஷோல்டர் அளவு. இப்போ இங்கே ஒரு மார்க், பேக் அளவுக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் வந்து ஃப்ரண்ட்டு. இந்த அர்க்காத் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு லைன் இந்த மாதிரி பேக்கில் போட்டு இது வந்து ஷோல்டர் அளவு. இப்போ வந்து இந்த டீஸ் மார்க் போட்டிருங்க இல்லையா, இதுலேருந்து 3 இன்ச்சு நம்மளுக்கு இந்த டீஸ் மார்க்கில் 3 இன்ச்சு வச்சுருங்க. இந்த டீஸ் மார்க்லேருந்து 3.25 வச்சுட்டு டாட் வந்து நம்மளுக்கு வந்து 2.5 இன்ச்சு, அதனால் வந்து 1.25 வச்சுருங்க. இந்த டீஸ் மார்க் வந்து 1.25 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு ப்ளவுஸ் லென்த் வந்து 13 இன்ச்சு. அதே 13 இன்ச்சு இங்கே வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த டாட் போடும்போது கரெக்டாக வந்துடும். இங்கே வந்து 2.25 கரெக்டாக டாட் லென்த் வந்து 13. இப்போ இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவு ஒரு டீஸ் மார்க். இதான் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. நம்மளுக்கு உயரம் எந்த 12 இன்ச்சு வச்சா 12 இன்ச்சு டாட் வச்சுருங்க. 13 இன்ச்சு வச்சா 13 இன்ச்சு. இப்போ 13 இன்ச்சு வச்சாச்சு. அப்படியே இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இதுதான் ஃப்ரண்ட் அளவு. இதால் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் 1/2 இன்ச்சு வந்து கம்மியாக வரணும். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஆமூல் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக்கு வந்து 7 இன்ச்சு. இதிலேருந்து 7 வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. இது வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது ஷோல்டர் வந்து இந்த அளவு அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. இந்த சைடில் இருக்க பீஸர் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு இது இருக்குங்க இல்லையா, இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இதான் வந்து நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரண்ட் அளவு. இது அப்படியே ரெண்டுத்தையும் ஒரே சைஸ் இப்படி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இங்கே ஒரு டாட், இதில் ஒரு டாட் வந்துடும் இந்த ஆமூல் சைஸில். இதுலேருந்து ஃபஸ்ட்டு டாட் போட்டுருவோம். இது 2வது டாட்டு, இது வந்து 3வது டாட்டு. இதான் 3வது டாட்டு. இப்போ வந்து இந்த சிலிவு கட் பண்ணி வச்சுங்க இல்லையா, இதில் வந்து சென்டரை ஒரு அர்க்கத் போட்டு ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துங்க இல்லைங்களா, அதே சைஸு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக. இது வந்து சிலிவு தைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதான் பீஸு. இது வந்து உள் சைடு. நம்ம வந்து உள் சைடு மடித்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு வேணாம் அப்படியே மேலே கூட கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது மட்டும் வெளி சைடு வச்சு தைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு அப்படியே கட் போட்டிக்கலாம். இந்த அளவுக்கு சிலிவு இருக்குங்க இல்லையா, இதுக்கு மேலே இந்த அளவுக்கு சைஸ் போட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நம்ம 1/4 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கலாம்.
தையல் அடிச்சுட்டு அதை நம்ம மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ பேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நம்ம இப்போ கட் பண்ணல. இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம சேனலில் வரும், அப்போ பார்த்துங்க ஒரு மாடல் வீடியோ. இப்போ வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் இதே சைஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது பட்டி பீஸ். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஃப்ரண்ட் பீஸ் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் இந்த ஆம்பூல் சைஸ்லாம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். பேக்கு ஃப்ரண்ட் பீஸ், இது வந்து பட்டி பீஸ், இது வந்து ஸ்லீவ். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.